Hello guys, organic products வாங்கி யூஸ் பண்றங்கற பேர்ல நிறைய unknown cosmetics and medical products அதிகமா மக்கள் வாங்கி யூஸ் பண்றாங்க and இதனால அவங்க problems ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க and organic இன்னைக்கு ஒரு magical marketing வேடா மாறி இருக்கு என்னன்னு டீடைலா பார்க்கலாம் organic or herbals மட்டும் தான் நல்லது and எல்லா chemicals and chemicals products எல்லாம் கெட்டதுன்னு உங்க மைண்ட்ல இருந்தா ஒரு few minutes மட்டும் மறந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்க்கலாம் and ஒரு ரியாலிட்டி சொல்றேன் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்க என்னன்னா எல்லா கெமிக்கல்ஸும் நேச்சரோட பை ப்ராடக்ட்ஸ் தான் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஈவன் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் கூட மரம் செடி கொடிகள் ஆர் பூமியில கிடைக்கிற மூலப்பொருட்கள் மூலமாக தான் உற்பத்தியே பண்ண முடியும் அப்ப மரம் செடி கொடிகள்ல இருந்து வர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் அண்ட் நல்லதுன்னா அண்ட் அதுல இருந்து வர்ற கெமிக்கல்ஸ் மட்டும் எப்படி கெட்டதாகும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க வாங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வைட்டமின் சி ஓட டெய்லி ரெக்கமெண்டட் டோஸ் 1 கிராம் அண்ட் இது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ்லயே இருக்கு பட் 1 கிராம் வேணும்னா அட்லீஸ்ட் 10 பெரிய ஆரஞ்சாவது சாப்பிடணும் அப்படியே டெய்லி 10 சாப்பிட்டாலும் ஆரஞ்சுல இருக்க விட்டமின் சி தவிர இருக்கிற அதிகமான குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எல்லாம் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி டாக்ஸிக்கா மாறிடும் அண்ட் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணணும்னா ஆரஞ்சுல இருக்கிற விட்டமின் சி பிரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் அப்படி பிரிச்சு எடுத்தா அதான் கெமிக்கல்ஸ் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஹெர்பல்ஸ் ஆர் கெமிக்கல்ஸையும் பயன்படுத்துறதுக்கு கவர்மெண்டோட ஒரு அப்ரூவ்ட் லெவல் அண்ட் விதிமுறைகளும் இருக்கு அண்ட் இது மீறப்படுறப்ப கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆர்கானிக்னு சொல்லி சேல் பண்ற அன்னோன் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை டேமேஜ் பண்ணிக்காதீங்க கைஸ் இப்பெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இது எல்லாம ஃபார்மசிலேயே வாங்க முடியும் சோ இது மாதிரி ஜென்யூன் ப்ராடக்ட்ஸை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க பிகாஸ் ஹெல்த் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி